ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சொரக்காய் எடுத்துருக்கேன். நம்ம சாம்பாருக்கு இதில் ஒரு சின்ன பீஸாக எடுத்துக்கலாம். 2 பீஸ் வர்ற மாதிரி மேல் தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய், சொரக்காய், கேரட்டு சேர்த்து சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா சூடான சாதத்துக்கு சாம்பார் சேர்த்துருக்கேன். அப்பளம், கோசு பொரியல் தான் நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைட் டிஷ்ஷும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இனிமேல் சாம்பார்னால் நீங்கள் இப்படி தான் வைப்பீங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோசு பொரியல் கூட அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 150 கிராமு இது வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். நல்லா கொச்சிடுது. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய். அஞ்சு விசில் வந்தால் போதும். துவரம்பருப்பு நல்லா குழையவே வெந்திருக்கு. சொரக்காய் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கேரட்டு, முருங்கைக்காய். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். நல்லா பொரியட்டும். வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2. ஒரு 3 நிமிஷம். சொரக்காய், கேரட் 2 பீஸ் என்றது கொஞ்சம் பெரிய சைஸுங்க. அதை தான் 2 பீஸ் எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காயும் அப்படியே சேர்த்துக்கணும். மஞ்சள் 1/2 டீஸ்பூன். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இது வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன். கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. பெருங்காயம் பொடி 1 டீஸ்பூன் வர மாதிரி சேருங்க. சின்ன ஸ்பூனால் கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது பாருங்கள், கடலை மாவு 2 டீஸ்பூன். அப்படி 2 நிமிஷம் நல்லா பாருங்கள். தக்காளி 2 பெரிய சைஸு. 2 நிமிஷம் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி இது பாருங்கள். பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். பாருங்கள், ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸு புளி தண்ணி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொச்ச பிறகு நம்ம சாம்பார் சேர்த்துடலாம். பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. முருங்கைக்காவை எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், முருங்கைக்காயெல்லாம் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இது கொதிக்குது இல்லையா, அப்படி மேலாக்க வடிகட்டிடுங்க. காயெல்லாம் நிறுத்திக்கிங்க. இங்கே பாருங்கள், சாம்பாரெல்லாம் சேர்த்தாச்சு. கலருக்கு நீங்கள் அப்படியே மசிச்சு விடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே கடைஞ்சது அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், முருங்காவும் அப்படியே சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி. ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். இங்கே பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுது. கொஞ்சமாக இங்கே பாருங்கள், சின்ன பீஸு வெல்லம். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மல்லி இலை சேர்த்து இங்கே பாருங்கள், சூப்பரான சொரக்காய் முருங்கைக்காய் சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சூடான சாதத்தில் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் சுரக்காய் கேரட்டு சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். சைட் டிஷ்ஷாக அப்பளம் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 100 கிராம் துவரம்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் விட்டுடலாம். துவரம்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதித்த வரைக்கும் மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் மாங்காய் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய். நல்லா கொதித்து வரும்போது எண்ணெய் சேர்த்துட்டா மூடி வைக்கும்போது பொங்காமல் வரும். இங்கே பாருங்கள், குக்கரை அப்படியே மூடி வைங்க. 5 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொதித்த பிறகு எண்ணெய் விட்டாக்கா இது மாதிரி பொங்கி வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சோம்பு 1/2, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. இந்த டைமில் 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பாதி அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச மிளகாய் 1, பூண்டு 1 பூண்டு தோல் நீக்கி தட்டி வச்சுருக்கேன், 1 பெரிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், 1 தக்காளி பெரிய சைஸு, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் நல்லா 1 டீஸ்பூன் சேர்த்துடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கார மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், அப்படியே தண்ணி கொஞ்சம் விடுங்க. இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தண்ணியில். இங்கே பாருங்கள், தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணி இந்த சைஸுக்கு முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன். மாங்காவும் இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். நம்ம முருங்கைக்காய்லாம் அப்படியே சாம்பாரில் சேர்த்துடலாம். மாங்காய் வந்து கொச்ச பறக்க சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வந்துடும் மாங்காய். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி வைங்க. பருப்பு வேக வச்சு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கரெக்டாகவே இருக்குது தண்ணி. இங்கே பாருங்கள், இன்னும் 1 டம்ளர் தண்ணி விட்டு இந்த சாம்பாருக்கு தகுந்த கல் உப்பு காரம் கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்படியே மூடி வைங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாங்காவை அப்படியே சேர்த்துருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மத்து வச்சு ஒன்றும் பாதியமாக துவரம்பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி தண்ணி, மாங்காய் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துங்க. நம்ம கடைஞ்சி வச்சுருக்க துவரம்பருப்பை அப்படியே சேர்த்துருங்க. இதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 3 நிமிஷம் இங்கே குழம்பு ரெடியாக எடுத்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், சீன உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் வெல்லம் சேர்க்குறதுன்னா சேர்த்துக்குங்க, நான் வெல்லம் சேர்க்கலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்து சாம்பார் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்து சாம்பார் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.